ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 119 165 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது சமாதானம். எங்கு போனாலும் சமாதானம் இல்லை. இன்னைக்கு ஈரான் தேசத்திலே பதற்றம், அமெரிக்கா சுற்றிலும் பதற்றம், சமாதான குறைவை எல்லா தேசங்களிலும், ஏன் தனிப்பட்ட மனிதர்களும் குடும்ப வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இடத்தில் இந்த வார்த்தை அழகாக, வேதத்தை நேசித்தால் மிகுந்த சமாதானம் உண்டாம். இன்னைக்கு நாம் உலகத்தை நேசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம், உறவுகளை நேசிக்கிறோம். அவைகள் கொஞ்ச நாட்கள் தான் நீடிக்கிறது, பின்பு பிரிவினை வந்துகிறது, மனக்கசப்பு ஏதாவது ஒரு விதத்திலே மன துக்கத்தை கொண்டு வந்து, மன அழுத்தத்தை கொண்டு வந்து காயப்படுத்தி கசப்பான ஒரு அனுபவத்துக்குள் நடத்தி விடுகிறது. ஆனால் வேதத்தை நேசிச்சா அவள் மிகுந்த சமாதானம் உண்ட. உலகத்திலே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமம். அதிகமாக பிரிண்ட் ஆகி வருகிற ஒரு புத்தகமும் பரிசுத்த வேதாகமம் தான். அதுல அத்தனை மேன்மை மகத்துவங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கடந்த காலத்துக்குரிய காரியங்கள் இருக்கும், நிகழ்காலத்துக்குரிய காரியங்கள் இருக்கும், வரும் காலத்திற்குரிய காரியங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை நேசிப்போம் என்று சொன்னால் வாசிக்க ஆரம்பிப்போம். வாசித்தாலே அதனுடைய வெளிச்சம் நம்மை முழுவதுமாய் மாற்ற ஆரம்பித்துவிடும், இருள் மறைந்துவிடும், நம்பிக்கை கொடுத்துவிடும். அதற்குள் ஜீவன் இருக்கிற அந்த வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தையா இருப்பதனாலே நேசிச்சா கண்டிப்பா வாசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு அநேக சொல்லுவாங்க நேரமே இல்லைன்னு சொல்லி. ஆனா நேசிக்கிறவங்களுக்கு எப்படியாவது அவர்களை பார்ப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு நேரத்தை அவரால் உருவாக்க முடிகிறது என்று சொன்னால், வேதத்தை நேசித்தால் வாசிப்பதற்கு நிச்சயமாக அவர்கள் நேரத்தை உருவாக்கி விடுவார்கள், ஏற்படுத்தி விடுவார்கள். அதை விட்டு எனக்கு டைமே இல்லைன்னு சொன்னால் அதை அப்படி சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்கிற ஒரு காரியம். அதனால்தான் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து விடுகிறோம். சமாதானம் இன்னைக்கு எங்குமே காணப்பட முடியவில்லை. அதை நேசித்தமானால் வாசித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. அப்படிப்பட்ட மேன்மையான கிருபைகளை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். 1800 ஆண்டு அந்த பகுதியில் வேதாகமம் எல்லா இடங்களும் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. வேல்ஸ் தேசத்துல ஒரு 14 வயசு மேரி ஜோன்ஸ் ஒரு சின்ன பிள்ளை, அவளுக்கு வேதத்தின் மேல அவ்வளவு தாகம். ஆலயத்திற்கு போகும்போது சொல்லப்படுகிற வசனங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணி வீட்டுல ஜபிக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா முன்னாடி சொல்லி காமிப்பாலாம். அப்படியேதான் வசனங்களை அப்படியே திருப்பி அவளுக்கு தாகம் இன்னும் அதிகமான உடனே ஒரே ஒரு வீட்டுல வேதாகம் இருக்கிறது, நல்ல வசதியான வீட்டில் கேள்விப்படுகிறார். அங்கு போய் 1 மணி நேரம் அந்த வேதத்தை விரவலா வாங்கி அங்கிருந்து படித்து கொடுத்துட்டு வருவாளாம். அது எவ்வளவு தூரத்தில் தெரியுமா? 10 மைல் தூரம் அதற்காக நடப்பாளாம். 14 வயது அந்த சிறு பெண் வேதத்தின் வார்த்தைகளை படித்து மனப்பாடம் பண்ண 1 hour இரவலாய் வாங்கி அந்த வீட்டில இருந்தே படிச்சுட்டு வருவாளாம். கேட்டு 10 மைல் தூரம் அதற்கு நடந்து போக வேண்டுமாம். அடுத்தவங்களுக்கு எப்படியாவது ஒரு வேதாகமத்தை வாங்கிவிட வேண்டும் ஆஞ்சை. எங்க இருக்கிற தேடுபோ ஒரு கிராமத்தில் ஒருத்தட்ட இருக்குதுன்னு சொல்லி அவர் கொடுக்கிறோம். அதற்குரிய பணம் கையில இல்ல. இப்ப பொருட்கள் அங்கங்க வியாபாரம் பண்ணி வெஜிடபிள் எக் இதெல்லாம் வித்து எடுத்து அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு சேர்த்து வைத்து 1 year ஆயிட்டு 15 வயசு அந்த வேதாகமத்தை வாங்க புறப்பட்டு போகிறார். குறிப்பிட்ட அந்த கிராமத்துக்கு வாங்க 40 மைல் தூரம் அவள் நடந்திருக்கிறாள். யோசித்து பாருங்கள். அதை வாங்கினோன்னு அவள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்திற்கு அளவே கிடையாதான். அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு ஆனந்தம். அது அப்படியே அனைத்து முத்தமிட்டு இந்த வேதத்தை நேசித்து படிக்க ஆரம்பித்தாலாம். இந்த காரியம் அந்த கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தையும் அசைவை ஏற்படுத்துகிறது. இந்த வேதத்தில் அவ்வளவு மேன்மை இருக்கு, எல்லார் கைகளிலும் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்லித்தான் அதன் அடிப்படையில் தான் 1804 ஆண்டு அந்த லண்டன் பட்டணத்தில் பிரிட்டிஷ் வேதாகம சங்கம் என்கிற ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மூலமாக வேதாகமம் அது மாதிரி பிரிண்ட் பண்ணப்பட்டு பல தேசங்களுக்கு அனுப்பக்கூடிய சூழலை ஏற்படுத்தினார்கள். யோசித்து பாருங்கள், சிறு பெண்ணுடைய அந்த ஒரு வாஞ்சை, வேதத்தை நேசித்து வாசித்த காரியம் உலகமெங்கு வேதாகமம் கிடைப்பதற்கு, வேதாகம சங்கம் என்று ஒன்று ஆரம்பிப்பதற்கு காரணமாக மாறிடுச்சு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இவரோட சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? யார்கிட்டயாவது பேசினா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், எங்கேயா போனா சந்தோஷமா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், மனசு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லி அங்கங்க போய் ஏமாந்து போய் வாங்கிங்களா? ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு வேதம்லாம் யார்கிட்டயாவது பைபிள் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அல்ல வீட்டுல பைபிள் இருந்தா எடுத்து கொஞ்சம் படிங்க. வாசிக்க வாசிக்க உங்கள் ஆத்மாவில ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ஆத்மா சமாதானமா மாறிட்டினாலே ஒரு பெரிய ரிலீஃப் நீங்க பாப்பீங்க. சரீரம் எல்லாமே நார்மலா மாறிவிடும். இதுதான் உண்மை. ஏன் அதை முயற்சி செய்யக்கூடாது? ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம், நிச்சயமாக கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்கள் கையிலே உடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறீரப்பா.
எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எளிதில் இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு அநேக இடங்களில் அநேக வீடுகள் அவைகள் அப்படியே இருக்கிறதையே பார்க்க முடிகிறது. இல்லை, நாங்கள் அப்படி அல்ல, நம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை தியானிக்கிறவர்களாய், அதையும் தாண்டி அதை நேசிக்கிறவர்களாய் எங்கள் இருதயத்தை மாற்றுவீராக. சமாதானம் இல்லாத பிள்ளைகள் இந்த நாளிலும் இதை கேட்க நேரிட்டால் வேதத்தை வாசித்து அதன் மூலமாக நீர் சொன்ன வார்த்தையின்படியே உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொன்னது போல இடறி விழுந்த நாட்கள் போதும், தடுமாறினது போதும், சூழ்நிலைகளை மாற்றத்தக்கது நம்முடைய வார்த்தை கிரியை செய்யும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம், நம்புகிறோம். அப்பா, இந்த பாக்கியம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்றைய வேதத்தை நேசிப்போம், வாசிப்போம், தியானிப்போம். நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம் வாழ்க்கையில் காண்போம். மற்றவர்களுக்கும் அதை கொண்டு வருவதற்கு ஏதுவாக வாழ்ந்து காட்டுவோம். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.